அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 21 தீவினை எச்சம் 26வது குறள். தீப்பால தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். துன்பம் தருவன பின்பு தன்னை வந்தடைந்து வருத்துதலை விரும்பாதவன் தான் மற்றவர்களுக்கு தீமை தரும் செயல்களை செய்தல் கூடாது. பிறர்க்கு தீங்கு செய்பவன் தவறாது மறுமையில் தீவினை பயனை நுகர்வார். நீ பிழை செய்தால் அது உன்னை வருத்தும். துன்பம் செய்யும் பலன் தன்னை பின் வந்து வருத்துவதால் வரக்கூடாது என்றால் நீ தீவினை செய்யாதே. தீவினை செய்தால் உன்னை திரும்ப வந்து வாட்டும். வாட்டினால் நீ மிகவும் கஷ்டப்படுவாய். அதனால் பிறருக்கு துன்பம் தரும் செயலை செய்யாதே என்கிறார். இக்குறளாலும் பிறருக்கு தீவினை செய்யின் தாம் கெடுவர் என்பது கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.